இன்னைக்கு நாள் ரொம்ப அற்புதமா போச்சு. ஆட்டுக்குட்டி சீக்கிரம் அங்க போற ஒரு சிங்கம் நிக்குது. கவலைப்படாத ஆட்டுக்குட்டி, நான் சிங்கத்தை கொண்டு வரேன். இல்ல இந்த ஈட்டிய வச்சு இறந்துருச்சு ஆட்டுக்குட்டி. இதுக்குமா நீ கவலைப்பட தேவையே இல்லை. டேய் டேவிட், அப்பா உன்னை கூப்பிட்டாடுறாவா? எலியா பண்ண நான் இப்பதான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிங்கத்தை சாவடிச்சு. டேய் உன் கதை கேட்கலாம், இப்ப எனக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் வா. கதை விட்டுனே நம்ம என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்க. சரி விடு. யாராலையும் தோற்கடிக்க முடியாது. நீங்களாம் இஸ்ரேல் எறும்புகள். யாரை தோற்கடிக்க போறீங்களோ நாளைக்கு ரெடியா இருங்க ஃபைட்டுக்கு. எப்படியோ நீங்க எறும்பு மாதிரி சாவதா போறீங்க என் காலடியில நசுக்கி. என் ராஜாவே, நீங்கதான் ராஜா சொல்ல யார் போகணும்? நீ ஃபர்ஸ்ட் எழுந்துரு, நான் ரெடி பண்றேன் யார் போகணும். சவுல் ராஜாவே, இங்க ஒரு பெரிய ஒரு மனுஷன் கோலியாத்தை சாவடிக்கிறதுக்கே வந்து அவனை இங்க எடுத்துன்னு வா. இதோ எடுத்துன்னு வரு. வாடா. என் சவுல் ராஜாவே, நான் தான் இன்னைக்கு கோலியாத்தை டிஃபீட் பண்ண போறேன். கொஞ்சம் என் பக்கத்தில் வா. இதோ வருகிறேன் ராஜா. ஆனால் நீ ரொம்ப சின்னதா இருக்கிய, நீ எப்படி அவனை ஜெயிக்க முடியும்? அவன் அவங்க செவுத்த அளவுக்கு இருக்கானே. ஆனா ராஜா, ஏசப்பா என் கூட இருக்கும் போது எப்படி ராஜா நான் கேட்க முடியும்? அதுவும் சரிதான். சரி, நீ நாளைக்கு வா. ஆமால, இன்னைக்கு சவுல் ராஜா வந்து நமக்கு கோலியாத்தோட ஃபைட் இருக்கிறதுனால வர சொல்லியிருக்காங்க. சவுல் ராஜாவே, எப்படியா வந்துச்சா? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதோ இருக்குப்பா ஷீல்டு, அந்த ட்ரெஸ் ஷீல்டு, இது எல்லாமே நீ எடுத்துட்டு போ. சரி ராஜா. சவுல் ராஜா, இது எனக்கு சுத்தமா வெயிட்டா இருக்கு ரொம்ப, அதனால இது தூக்கவே முடியல ராஜா. நான் அவுத்துறேன். சரி, இதுவே இந்த ஷீல்டையாவது நீ எடுத்துன்னு போற. ராஜா ராஜா, எனக்கு இதெல்லாம் வேணாம் ராஜா. ஏசப்பா என் கூட ஷீல்டா இருக்கும் போது எனக்கு எதுவும் ராஜா இந்த மாதிரில ஷீல்டு. எனக்கு ஏசப்பாவே ஷீல்டா இருக்காங்க ராஜா. ஆனா எனக்கு ஒரே ஒரு மெட்டீரியல் போதும். என்ன மெட்டீரியல்? இந்த கவன் போல எனக்கு அந்த கோலியாத்தை டிஃபீட் பண்றதுக்கு. சரி, ஏதோ சொல்ல போ. இஸ்ரேல் எறும்புகளா, யார் என்ன சாவடிக்க ரெடியா? இதோ நான் ரெடியா இருக்கேன், நான் ரெடியா. இஸ்ரேல் எறும்புகளா, உங்களுக்கு அறிவே இல்ல? இது சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்போ உனக்கு என் கூட விளையா தைரியம் இல்லையா கோலையா? ரொம்ப ஓவரா பேசிட்டாவா? நான் யாருன்னு இப்ப காமிக்க போறேன். இன்னைக்கு உங்க ஆர்மி காத்துல பறக்குற பறவைகளுக்கு சாப்பாடா மாறப்போகுது. ஆனா இன்னைக்கு இந்த பையனை
நான் ரெண்டா வெட்டி தரக்க போறேனா இல்லையான்னு நீ வேணா கத்தியும் அம்பையும் வச்சு வரலாம். ஆனா நான் கடவுளோட ஷீல்டோட வருவேன். உன்னால எனக்கு தொடக்கூட முடியாது. நானா பார்க்கதானே போறேன். டேவிட் ரெடியாரு. இன்னும் 5 நிமிஷத்துல ஃபைட் ஆரம்பிக்க போறேன். இதோ என் ராஜாவே. இப்ப எனக்கு என்ன வேணும்? எனக்கு இப்ப அந்த சின்ன சின்ன கல்லுலாம் வேணும். இன்னொன்று இந்த கல்லு நல்லா இருக்கு. ஓகே, இந்த கல் ஓகே. இந்த கல்லு இந்த கல்லு வேணும். 5 கல்லு போட எனக்கு கரெக்டா இருக்கும். எனக்கு இந்த ஃபைட்டுக்கு ஏன்னா தம்பி டேவிட் எலியா வேண்டாம். இங்கே நீ அமைதியாக்கா. பாக்கெட்ல இருக்க கல்லு வேணுது. சீக்கிரம் 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 பிரகாஷ். எப்படியோ கோலியாத் மயக்கம் போட்டான். இதுதான் சான்ஸ். சீக்கிரம் அவனோட கத்தி எது? கோலியாத்தோட தலையை நான் வெட்டிட்டேன். சூப்பர் தேவி. தேங்க்யூ எலியா பண்ண.